மை ஹோம் உங்களுக்கு அட்டகாசமான ஒரு ஹோமை அறிமுகப்படுத்த போகிறோம். ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு கிராண்ட் சைஸில் இருக்குது. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் செல்ஃபு, வெளிச்சம் வர்றக்கு 2 ஜன்னல், டியூயல் கலர் பெயிண்ட்டு அப்படிங்கிற பேசிஸில் பண்ணியிருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, வாங்க மை ஹோம் உங்களுக்கு அட்டகாசமான ஒரு ஹோமை அறிமுகப்படுத்த போகிறோம். 3.25 சென்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக 3 BHK வீடு, சவுத் ஃபேஸிங் சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு ஒரு பெரிய 16க்கு 21 அப்படிங்கிற அளவில் பெரிய போர்ட்டிகோ கொடுத்து கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பெரிய காரும் 2 வீலர் எது வேணாலும் அட்டகாசமாக நிறுத்திக்கலாம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில் போர்வெல்லு, சம்பு அமைச்சு கொடுத்து அந்த இடத்துல யூட்டிலிட்டி ஏரியாவுக்கு நம்மளுக்கு நல்லா அருமையான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வர தென்னை மரம் அமைஞ்ச ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீடு கோயமுத்தூர் மலுமிச்சம்பட்டியில் அமைஞ்சிருக்கு. போர்வெல்லும் சம்பும் அங்கே இருக்குது. நம்மளுக்கு தெற்கை விட வடக்கு இடம் ஜாஸ்தியாக நம்மளுக்கு சுற்றி வர இடம் இருக்குது. இந்த வீட்டில் 3 சென்ட்டுக்கு மேலே 3.25 சென்ட்டுக்கு கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் கிழக்கு வாத்த வாசல் நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. முன்னாடி போகிறக்கு 2 படி அமைச்சு கொடுத்து தேக்கில் மெயின் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஹால் வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் ஒரு கிராண்ட் சைஸில் இருக்குது. வெளிச்சம் வர மாதிரி பெரிய ஜன்னல் வச்சு கொடுத்து உள்ளுக்குள்ளே டிசைனுக்கு ரெயின்போ பேட்டர்னில் பர்கோலா டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் இருந்து ஒரு டைனிங் ஹால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் 2 ஜன்னல் வச்சு எப்போவும் வெளிச்சம் வர மாதிரி நீட்டாக இருக்குது. நம்மளுக்கு டைனிங் ஹாலை ஒட்டியே ஒரு பெரிய கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 8க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைச்சு கொடுத்து ஃபுல்லுமே நம்மளுக்கு பா ஷேப்பில் டேபிள் டாப் வச்சு கொடுத்து செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் சுத்தம் பண்ணுறது இந்த அழுக்காகும் அப்படிங்கிற தொந்தரவே இருக்காது. லேப்டாப் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா சாமானும் வைக்கிற மாதிரி எல் டைப்பில் போட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கிச்சனில் இருந்து டைனிங் ஹால் டு ஹாலில் வந்து ஃபால் சீலிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான கலரில் டியூவல் பேட்டர்னில் டிசைன்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, பார்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு செல்ஃப்ஸ் வச்சு கொடுத்து மேலே லேப் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா டியூவல் கலரில் பெயிண்ட் அடித்து வாஸ்து பிரகாரம் ஜன்னல் வச்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 6 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு பிராண்டடில் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே மாட்டி கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் கலர்ஸும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழுக்கெல்லாம் தெரியாத மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. கலர்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில். இந்த வீடு கோயமுத்தூர் மலுமிச்சம்பட்டியில் ஒரு செமி கேட்டட் கம்யூனிட்டியில் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மை ஹோமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு நல்ல படி அமைச்சு கொடுத்து படியில் நம்மளுக்கு கிரானைட் கிளாசி ஃபினிக்ஸில் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. ஆன்டி ஸ்கிட் அனுப்பிச்சி கொடுத்துருக்காங்க. மேலே போனால் ஒரு பெரிய லான்ச், சின்ன லான்ச்சை ஒட்டியே 2 பக்கமும் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு ஒரு 2 பெரிய பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூமாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. அதுலேயும் செல்ஃபு, வெளிச்சம் வர்றக்கு 2 ஜன்னல், டியூயல் கலர் பெயிண்ட்டு அப்படிங்கிற பேசிஸில் பண்ணியிருக்காங்க. டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா 2மே பெருசாக இருக்கும். 6க்கு 7 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட். அந்த டாய்லெட்லையும் நம்மளுக்கு பிராண்டில் ஃபிட்டிங்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. எப்படியுமே வீடு வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான லொக்கேஷனில் இருக்கணும். சுற்றி வர காலேஜஸ், ஸ்கூல்ஸ், அது மாதிரி தொழிற்சாலைகள், பக்கத்தில் வாங்கக்கூடிய மளிகை சாமான்கள், பொருட்கள், கடை கண்ணிகள் எல்லாம் இருக்க மாதிரி ஒரு நல்ல அருமையான லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. அதை அடுத்து வரக்கூடிய 3rd பெட்ரூம் பார்த்திங்கன்னா 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்ச ஒரு 3rd பெட்ரூம். அதுலேயும் டியூவல் பேட்டர்னில் கலர் பெயிண்ட் பண்ணி செல்ஃப்ஸ் வச்சு லிண்டனில்
லேப்ட் வச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 6க்கு 6 அப்படிங்கிற அளவில் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் எல்லா டைல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்னில் லைட் டார்க் காம்பினேஷன்ஸில் நம்மளுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிஃபைடு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸ் போட்டு அருமையான மாதிரி நம்மளுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வெளியில் போகிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கேட் வச்சு ஓப்பன் டெரஸ் ஆக்சஸ் இருக்குது. ஓப்பன் டெரஸ்லேருந்து மேலே போகிற மாதிரி ஹெவியான படி அமைச்சு கொடுத்துருக்காங்க. படியிலிருந்து நம்ம மேலே போனோம்னா மேலே 2 சின்டாக்ஸ் இருக்குது. உப்பு தண்ணிக்கு ஒன்று, நல்ல தண்ணிக்கு ஒன்று. நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த வீட்டை சுற்றியும் 2 பக்கமும், அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இயற்கையும் நம்மளுக்கு செயற்கையும் இணைந்த ஒரு ஒருங்கே அமைந்த ஒரு